அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு இஃப்தார் டு சகர் குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி நோன்புக்கு என்னெல்லாம் சமைச்சேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சஹருக்கு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுக்கு மேரினேஷனுக்காக 1 கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி மேரினேட்டட் ஸ்டைலில் தான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி எலுமிச்சையோட சாறு சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் நான் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துடலாம். அந்த சிக்கனில் எல்லாமே மேரினேட் ஆகிறது மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு 2 மணி நேரம் போல் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். பிரியாணி செய்கிற வரை இது ஃப்ரீசரில் இருக்கட்டும். இப்போது சிக்கன் ஃப்ரைக்காக நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துடலாம். இப்போ இதே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போது நான் இஃப்தாருக்கு தேவையான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி முட்டை போண்டா பண்ணிடலான்னு முட்டையை இந்த மாதிரி அவிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா பஜ்ஜி போண்டா மிக்ஸை இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் கடலை மாவு யூஸ் பண்ணாமல் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருந்ததுனால ஸ்ட்ரைட்டாக அதையே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பஜ்ஜி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுத்தது நான் ப்ரெட் பஜ்ஜி போட போகிறேன். ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி எடுத்து பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இன்றைக்கி நான் சிம்பிளாக பஜ்ஜியோடு முடிச்சிட்டேன். முட்டை போண்டா, ப்ரெட் பஜ்ஜி, அப்புறமா நான் பழப்பத்திரியும் செஞ்சுருந்தேன். அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம இஃப்தாரை முடிச்சிட்டோம். இப்போது நம்ம சஹருக்கு பிரியாணி செஞ்சிடலாம். நான் அதுக்கு 3 வெங்காயம் 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு பிரியாணி இலை,
4 ஏலக்காய், 4 பட்டை, 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிறது வரை அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி மேரினேட்டட் பண்ண சிக்கன்லேயும் உப்பு போட்டிருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும். இன்றைக்கி நான் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் தண்ணியும் அளக்க போகிறேன். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது கொஞ்ச நேரம் சிக்கன் வேகட்டும். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். சிக்கனுக்கு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போது சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் 1க்கு 2 கப் வச்சு 6 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மேரினேஷன்லேயே நமக்கு உப்பு இருக்கிறதுனால உப்பு சேர்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதித்ததும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நான் பிரியாணிக்கு விசில் போட போகிறதில்ல, தம்மில் போட்டு தான் வேக வைக்க போகிறேன். இப்போது அரிசி பாதி கொதி வந்ததும் நம்ம தோசைக்கல் மேலே குக்கரை வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுடலாம். இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரைஸும் உதிரி உதிரியாக நல்லா வெந்து இருந்துச்சு. இப்போது சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இன்றைக்கி சஹருக்கு இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் புது ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.